கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவிக்கு முன்பதாக இருக்கிற சகோதர சகோதரிகளும் சிறுபிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரங்கள் நீங்கள் எங்களுடைய கால் பண்ணதும் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அதே போல் இந்த கிராஸ் டிவியில் ஒவ்வொரு வாரமும் இந்த சத்தியத்தை கேட்குற உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய ஜெபமும் எங்களுடைய ஊழியத்தை தாங்கிறது. அதனால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து போவோம். யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. இங்கு யோசுவா மோசை கழிந்து யோசுவா தான் தேவன் ஜனங்களை வழி நடத்துவதற்காக தேவன் தெரிந்தெடுக்கிறார். பயப்படுதாப்புல இந்த பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு. ஏன்னா அடுத்த லீடர் ஸ்தானம் யாருன்னா இந்த யோசுவா. இப்போது இந்த ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் எழும்பினது தெரியும். இந்த ஜனங்கள் முறுமுறுத்ததும் மோசைக்கு விரோதமாய் பல ரீதியில் எழும்பின ஜனங்கள். இந்த ஜனத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு பயங்கர பயம். அப்போ மோசை மரித்த கழிஞ்சு யோசுவாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் பொழுது ஒன்று இந்த ஜனங்களை குறித்து ஒரு பயம் இருக்குது. அடுத்தது எரிகோ, ஆயி பட்டணம், யோர்தான் நதி, இதையும் கடக்கணும். செங்கல்கிட்ட வரும்போதே ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக எழும்பினாங்க. மாராவின் தண்ணீர்கிட்ட வரும்போது எதிர்த்து நின்னாங்க. அப்போ நமக்கு முன்னாடி ஒரு 3 விஷயங்கள் என்ன இருக்குது, 4 விஷயங்கள் இருக்குது. ஆயி பட்டணத்தை ஜெயிக்கணும், எரிகோ நம்ம ஜெயிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா யோர்தான் நதி இருக்குது. இதெல்லாம் எப்படி கடந்து போக முடியும்னா யோர்தான் நதியை பற்றி அவருக்கு யோசுவாவுக்கு நல்லா தெரியும். அது கரண்டு புரண்டு வரக்கூடிய யோர்தான் நதி, இதை நம்மளால் கடக்க முடியாது. எரிகோ மதிலை கடக்க முடியாது. இதெல்லாம் எரிகோ மதிலை இடித்து எப்படி நம்ம அதை கடந்து போக முடியாது. அதுக்கு முன்பதாய் ஆய் பட்டணம், இதெல்லாம் நம்ம எப்படி முடியும்? இங்கே இருக்கிற ஜனமும் சரியில்லை. இவங்க மோசையே எதிர்த்து நின்றவங்க. அவ்வளோ அற்புதம் செங்கடல் நடந்து எகிப்து தேசத்தில் 10 அற்புதம் செய்து பலதையும் நேரிட்டு பார்த்தவங்களே ஒரு முறுமுறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஜனங்களை எப்படி வழிநடத்த முடியும்? ஒரு பாரம். அப்படி ஒரு கட்டத்தில் தான் யோசுவாவுடைய கர்த்தர் பேசுகிறார். யோசுவாவை, நீ உயிரோடு இருக்கும் நாளில் உன்னை ஒருவர் என்ன செய்ய தொடுவதில்லை. அது உனக்கு முன்பாக எதிர்த்திருப்பேன். நான் மோசையோடு கூட இருந்தது போலையும் நான் உன்னோடு கூட, 2வது வருஷம் நான் மோசையோடு கூட உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன். இப்போ 3 காரியங்கள் இங்கு நம்ம யோசுவாவிட்ட கர்த்தர் பேசுவதை காண முடிகிறது. அப்படி 3 காரியங்கள். ஒன்று, உயிரோடு இருக்குனால உன்னை ஒருவரும் தொடுவதில்லை. நான் மோசை கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்புறம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி யோசுவாவோடு கூட கர்த்தர் ஒரு 3 உடன்படிக்கை வைத்து யோசுவா இந்த ஜனங்களை வழிநடத்ததை காண முடிகிறது. அப்படி யோசுவா ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதேபடி செய்து அவர்கள் கடந்து போய் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர் ஆசாரியனை எடுத்து உடன்படிக்கை கட்டு போய் யோர்தான் நதியில் கால் வைக்க அவர் சொன்னது அப்படியே எரிகோ சுத்த சொன்னார். தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தார். யோசுவாவுடைய என்னென்னா, யோசுவா அந்த எகிப்து தேசத்தை கானான் தேசத்தை உற்று பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சமாதானம் இவர் காலேபு சமாதானம் பண்ணார். இவர் சீனாய் மலையில் இருக்கும்போது அந்த அடிவாரத்தில் இவர் இருந்தார். அப்புறம் இவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கே தான் இருந்தார்? இவர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார்.
அப்படி இந்த யோசுவாவை குறித்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டு, அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவரும், ஒரு சமாதானம் பண்ணுகிறவரும், இவருடைய ஜீவிதத்தில் மோசே மேலே சீனா மலையில் இருக்கும்போது அடிவாரத்தில் இவர் இருந்ததும், இவரை குறித்து ஒரு நல்ல தெய்வத்துக்கு முன்பதாய் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்ததுனாலையும் தேவன் பார்த்தாரு, அடுத்த லீடர் இவர் போதும். அப்போ தெய்வம் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறாரு. நம்முடைய ஜீவிதத்தில் இந்த உலகத்தில் வாழும்போது தாயுடைய கருவிலையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் நான் உங்களை தெரிந்தெடுத்தேன். அப்போ கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்து தான் நம்மளை சபைக்கு கொண்டு வந்திருக்காரு. நம்மளை தெரிந்தெடுத்து தான் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளை தெரிந்தெடுத்து தான் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இது நம்ம போகலை, நம்மளை தேடி வருது. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இயேசு அந்த கழுதையை தேடி போகலை. அவர் எனக்கு எதிர கிராமத்து இந்த கழுதை எனக்கு தேவை, தேவன் தேவை என்று தான் நம்மளெல்லாம் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மளுடைய திறமையினாலேயோ நம்ம தெய்வத்துக்காக வரல, ரட்சிப்பு நம்மளை தேடி வந்தது. ஒரு பாட்டு, நான் பாவங்களை போக்க சாபங்கள் இன்னைக்கு தேடி, நம்ம தேடி போகலை, நம்மளை தேடி வந்தார் எந்த நேசு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ நம்மளை தேடி வந்த அந்த அபிஷேகம், தேடி வந்த கிருபை, அந்த தேடி வந்த தாவீதை பார்த்தீங்களா, தேடி போச்சு. ஈசாய் சொன்ன இவ்வளோ இல்லை, இந்த இவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்க முடியாது. சாமுவேல் இன்னும் உனக்கு ஒரு இவர் இருக்காங்க. தாவீது ஜீவித காலம் முழுவதும் அவன் ஆடு மேய்ச்சி ஒரு உயர்வு இல்லாத ஒரு அனுபவம். ஆனால் அவனுடைய உண்மையை கர்த்தர் பார்த்து, இவனை தான் எனக்கு தேவை. ஏன்னா இவன் கரடியையும் சிங்கத்தையும் இவன் பாலத்தையும் ஜெயிச்சு வந்த மனுஷன். அப்போ இவருடைய அபிஷேகத்தை அவருக்கு பகிர்ந்தா போதும். அப்போ இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தனிமையிலையோ இல்லையோ நம்மளை மட்டும் ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தார்னா, தெய்வம் உங்களை தாயுடைய கருவிலையும் உலக தோற்றம் முன்பதாய் கர்த்தர் உங்களை கண்டதுனால. நம்முடைய திறமையில் இல்லை, அது நம்ம ஒருபோதும் மறந்துடணும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை தெய்வம் தெரிந்தெடுக்கும் பொழுது சிஷ்யர்கள் அவர்களை தெரிந்தெடுக்கலை. அனனியா கிட்ட, ஆண்டவரே இவன் வேண்டாம், இவன் நம்ம ஜனத்துக்கு விரோதமாக பாண்டியப்ப, நீ அவனை தெரிந்துட்டுருக்க, அவனை குறித்திருக்கிற சர்டிஃபிகேட் அல்ல, ஆனால் அவனை குறித்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தை உலகத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவன் இருந்தான். இவனை நமக்கு கிடைச்சுன்னா இவனை வச்சு பெரிய காரியம் செய்யணும். இயேசுக்கு நல்ல திட்டம் இருந்துச்சு. அப்போ நம்மளை கொண்டு தெய்வத்துக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருப்பார்னா, அந்த தெய்வம் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். எவ்வளோ தெய்வத்தை தெரிந்தெடுத்து தெய்வத்தை கனப்படுத்தவும், தெய்வத்தை நீங்கள் மகிமைப்படுத்தவும், தெய்வத்தை ஸ்தோத்திர பலி செலுத்தி தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு தெய்வம் உங்களை தெரிந்தெடுத்திருப்பார்னா, உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். நம்ம விசுவாசிக்கணும், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலகும். எல்லாரும் நம்மளை விட்டு விலகும். இப்போ சுடுகாடு மரணத்துக்கும் பாருங்கள், ஒரு எல்லைக்கு மேலே நம்ம கூட வரமாட்டாங்க. ஒரு எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் ஒரு எல்லைக்கு மேலே வரமாட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு விலகாதவர், நம்மளை கைவிடாதவர் இயேசு தான் நம்மளை இன்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றெடுத்திருக்கிறோம். அந்த இயேசு உங்களை அவர் ஒருபோதும் உங்களுக்கு முன்பதாய், யோசுவாவுக்கு முன்பதாய்
ஒரு எரிகோ, ஒரு ஆயிப்பட்டணம், யோர்தான் நதி இருக்கும்னு சொன்னான். நம்ம தெய்வத்தை சிநேகித்து தெய்வத்துக்கு ஆராதித்து நமக்கு முன்பதாய் சில காரியங்கள் நமக்கு முன்னாடி இருக்கலாம். அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா அவர் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்னா நான் பிதாக்களுக்கு வாக்தத்தம் கொடுப்பேங்கிற கானான் தேசத்தை ஒரு உடன்படிக்கை நான் ஆபிரகாமோடு கூட வாக்தத்தம் கொடுத்திருப்போம்னா, அந்த வாக்தத்தத்தை நிறைவேற்ற நான் உன்னை தெரிந்தெடுத்திருப்போம்னா, உன்னை தெரிந்தெடுத்த நான் நிச்சயமாக இந்த யோர்தானையும் இந்த ஆயிப்பட்டணம் எரிகோவையும் தகர்த்து எரியக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு தெய்வம் நம்மளை அவர் யோசுவாவை பேர் சொல்லி அழைத்திருப்பார்னா, நம்மளையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் விசுவாசிக்கணும், என்னை விட்டு விலகாத, என்னை கைவிடாத ஒரு தெய்வம், வாக்தத்தம் உள்ள தெய்வம், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக எனக்கு முன்னாடி இருக்கிற யோர்தானை நான் கடந்துருவேன், எனக்கு முன்பதாக இருக்கிற எரிகோவை நான் கடந்துருவேன், எனக்கு முன்பதாக இருக்கிற பட்டணத்தை நான் ஜெயிச்சிருவேன். இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம்தான் நமக்குள்ளே இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். அப்போது அவர் தன்னுடைய விசுவாசத்தில் ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடணும். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் கடந்து வந்துச்சு. 5 தடவை சாட்டவர் அடிபட்டிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச 2-3 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு, பட்டினியில் கடந்து பஞ்சம் கடந்திருக்காரு, விரியம்பாம்பு கடிச்சு பலதும் அவருடைய ஜீவிதத்தில் ஒரு மரண பள்ளத்தாக்கில் கூட போயிட்டு அவர் செய்தார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போது நமக்கு ஒரு உதாரணமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்பதாக இருக்கிறார். அவர் பலதிலையும் எல்லாவற்றிலையும் அவர் ஓடி ஒரு ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை நமக்கு முன்பதாய் ஒரு முன் உதாரணமாய் நமக்கு முன்பதாய் இயேசுவுக்கு பின்பதாய் மரித்து இன்றைக்கு அவரோடு கூட போயிருப்பார்னா, அவருடைய அனுபவம் நமக்கு முன்பதாக இருக்கு. நானும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிற ஒரு மனுஷன், நான் போராடிதான் என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள முடியும். அப்போ யோசுவாவுக்கு ஒரு பயம் இருந்து, இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்த ஒரு பயம் இருந்துச்சு. நமக்கு 366 தடவை பைபிள் நீ பயப்படாதவர்களோடு கூட இருக்கு. அப்போ யோசுவாவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவிதத்தில் ஓட்டம் ஓடுறதுக்கு பல தெய்வம் எனக்காக அநேக பாடுகள், தெய்வத்துக்காக அநேக பாடுகள் பட்டாலும் அவருடைய ஜீவிதத்தில் விசுவாசம் குறையல. இங்கே யோசுவா தன்னுடைய ஜனங்களை மோசே வழிநடத்தும் போது அவருக்கு கூட இருந்ததுனால ஜனங்களை குறிச்சுள்ள ஒரு பயங்கர பயம் இருந்துச்சு. அப்போ தான் நீ ஆண்டவர் சொன்ன, நீ பயப்படாத, திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து இந்த வாக்குத்தத்தமுள்ள சந்ததியை நான் உன்னை கொண்டு வழிநடத்த, நீ எதுக்கு பயப்படுது? பல நேரங்களில் நமக்கு இதே போல தான் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய தலைமுறைகளுக்கு கை மாறும், நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மளை பிள்ளைகளுக்கு போகும், நம்முடைய நன்மைகள் போகும், அப்போ நம்முடைய உயர்வுகள் போகும். வாக்குத்தத்தங்கள் நமக்கு முன்பதாக இருக்கும்னா பல எதிர்ப்புகள் நமக்கு இருக்கலாம். அந்த எதிர்ப்புகளில் நம்ம விசுவாசிக்கணும். இன்றைக்கு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வரும்போது நம்ம அந்த விஷயங்களை கண்டு பயந்து போகிறோம். அது தவறு. மோசேக்கு யோசுவாவுக்கு முன்பதாய் எரிகோ மதிலும் யோர்தான் நதி பட்டணத்தெல்லாம் நிஸ்சாரமாக ஜெயிக்க முடியாது. யோர்தான் நதியை குறித்து நம்ம படிக்கும்போது 300 அடி வீதி 300 அடி வேகத்தில் தான் அந்த தண்ணீர் வருதான். அதெல்லாம் அறுவடை காலத்தில் தான் வருமா. அப்போது இவங்களுக்கு சாப்பாடு நேரத்தில் அந்த அறுவடை சூழ்நிலை, அப்போது அப்படி கரண்டு புரண்டு வருது.
இந்த நதியை கடக்க முடியாத ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா நமக்கும் இதே போல் நம்மளை பேர் சொல்லி அழைச்ச தெய்வத்துக்கு முன்பதாய் நமக்கும் சில நேரங்களில் ஒரு பயம் இருக்கும். என் வியாதி மாறாது, என் கஷ்டம் மாறாது, என் நெருக்கமா. நமக்கு வாக்தத்தங்கள் உள்ளன்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனைகள் கரண்டு புரண்டு வரக்கூடிய யோர்தான் ஆசாரியுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போன போது எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துல நின்றுச்சுன்னா தெய்வத்தை சிநேகிக்க, தெய்வத்தை ஆராதிக்கிற, தெய்வத்தை துதிக்கிற, தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளையை உனக்கு முன்பதாக இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் என் இயேசு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான், ஒருபோது நம்மளை விட்டு விலக மாட்டான். பிரச்சனைகள் நடுவில் ஒரு அற்புதம் நடக்கும், பிரச்சனைகள் நடுவில் ஒரு கிரியைகள் நடக்கும், பிரச்சனைகள் மத்தியில் ஒரு சமாதானம் உண்டாகும். ஏன்னா நம்முடைய ஆராதிக்கிற தெய்வம் தலைமுடி தெய்வம் அனுமதி இல்லாமல் ஒரு தலைமுடி கீழே விழாதுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் நடுவில் நமக்காக ஒரு கர்த்தர் இறங்கி வருகிறவர். யோசுவாவோடு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். அப்போ யோசுவாகிட்ட சொன்ன வாக்தத்தத்தை நீங்கள் ஏற்றெடுக்கணும். என் பிரச்சனைகள் மத்தியில் பைபிள் சொல்லுது, நான் சதா நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இம்மானுவேல் கூட இருப்பார் என்று சொன்னான். நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளில் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகும். உங்கள் பிரச்சனைகளை கண்டு பதறக்கூடாது. பிரச்சனைகளை விடுவிக்கிற தெய்வம் நமக்குள்ளே இருக்கும்போது விசுவாசிகளை நீங்கள் பதறாதீங்க. ஏன்னா பிரச்சனைகளில் ஒரு விடுவிக்கிற ஒரு இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார்னா பிரச்சனைகளை கண்டு பயப்படுவாது. பிரச்சனைகளை நடுவில் நமக்காக உலாவுகிற ஒரு தெய்வத்தை கண்டு பயப்படுங்க. பிரச்சனை இருக்கட்டும், யோசுவா இருக்கட்டும், நான் உன்னோடு கூட இருக்கேன், உனக்கு முன்னாடி இருக்க விஷயம் எனக்கு தெரியும், உனக்கு விஷயம் தெரியும், எனக்கும் தெரியும், அதனால நீ பயப்படாத. இன்றைக்கு நம்முடைய விஷயங்கள், நம்ம பயப்படுகிற விஷயம் நம்ம ஆராதிக்கிற தெய்வத்துக்கு நல்லா தெரியும். நம்ம ஆராதிக்கிற தெய்வத்துக்கு நம்முடைய பிரச்சனைகள் தெரியும், நம்முடைய தோல்விகள் தெரியும், நமக்கு நம்முடைய விஷயங்கள் எல்லாம் தெய்வத்துக்கு தெரியும். யோசுவாவுக்கு ஜனத்தை குறித்து தெய்வத்துக்கு நல்லா தெரியும். அதனால தான் யோசுவாட்ட சொன்னது. அதே போல் நம்முடைய ஜீவிதத்திலையும் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். இப்போ பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக அவன் குளம் கலக்கும்போது அவனால் வர முடியாதுன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அது தெரியாமல் ஒன்றும் இல்லை. அவன் சொல்லி, ஆண்டவரே நான் வரும்போது ஸ்தோத்திரம், அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும், தெரியாமல் இல்லை. ஏன்னா நம்முடைய ஜீவிதத்தில் எல்லாமே மனுஷன் முகத்தை பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய அந்தரங்கத்தை அறிகிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். ஐயோ, என்னுடைய கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாது, என்ன இருக்கணும், எத்தனை நாள் தெய்வத்தை ஆராதிக்கிறேன், என் கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய பாடுகள் தெரியும், நம்முடைய துக்கங்கள் தெரியும், நம்முடைய பலகீனம் தெரியும். நல்லா யோசித்து பாருங்கள். 18 வருஷமாக தேவாலயத்துக்குள்ளே நிமிர விடாதபடி இந்த அசுத்தாவிய கர்த்தருக்கு தெரிஞ்சு. மற்ற ஆசாரியெல்லாம் வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க, நியாயப்பிரமாணம் வாசித்திருப்பாங்க, வசனத்தை வாசித்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் இயேசுவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு இந்த மகள்கிட்ட ஒரு அசுத்தாவி நிமிர விடாதபடி இருக்கு. அப்போ இயேசுக்கு தெரியாமல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். எல்லாம் நம்முடைய, ஏன்னா அவர் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் சொல்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவனுடைய துக்கங்கள் இருக்கும், அவனுடைய திராணிக்கு மேலே சோதிக்க விட மாட்டார். எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அதனால நீங்கள் அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நல்லா துதித்து தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. கஷ்டங்களை கண்டு பதறாதீங்க. ஏன் நீ பயப்படணும்? நம்ம கூட ஒரு இம்மானுவேல் கூட இருக்கிறார். அவர் சொல்லி, நீ பயப்படாத, உன் பிரச்சனைகளை நான் உன் கூட இருக்கிறேன், உன் நெருக்கத்தில் நான் உன் கூட இருக்கிறேன்.
நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எனக்கெல்லாம் 2020 ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துச்சு. நான் நினச்சேன் கேரளாவில் போய் ஒரு 3 நாள் உபவாசி ஆண்டவர் நினச்சேன், இந்த பிரச்சனை உனக்கு நான் முடிச்சிடுவேன். இப்போ இந்த பிரச்சனை முடியறதுக்கு நான் எப்படா முடிய போகுதுன்னு நினச்சேன். ஒரு கொரோனா வந்துச்சு, பிரச்சனை முடிச்சிட்டு. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரச்சனைகள் முடியாதுன்னு இல்லை, நம்ம பிரச்சனைகள் முடியும். நம்முடைய பாரங்கள், நம்முடைய தேவைகள் நம்மளை கொண்டு முடியாது இல்லை, நம்ம கூட இருக்கிற தெய்வம் நம்முடைய பிரச்சனைகளில் நமக்கு பயப்படக்கூடாது. கடைசி நேரம் பேதுரு படகுல எல்லாரும் காற்று புயலும் கண்டு பயந்தாங்க. எப்பா, இந்த காற்றையும் புயலையும் சிருஷ்டித்தவர் உள்ளே படுத்திருக்காரு, யாருக்கும் பயம் இல்லை. அவங்க சொல்லி ஆண்டவரை நாங்கள் சாவுக்கு போய் எப்போ நான் உருவாக்குறேன், என்னையே பயப்படுங்க, நான் சொல்ல வார்த்தைக்கு நான் உங்க கூட தானே இருக்கிறேன். எப்போ படகுல மூழ்குனா நான் தான் மூழ்கணும். ஏன்னா அந்த பின்னணியில் தான் என் தலை இருக்குது. அப்போ இந்த ஜனங்களுக்கு சிஷ்யர்களுக்கு தெரிய மாட்டுக்கு. எப்போ அவர் முதலாவது மூழ்குனா அவர் தான் போகணும். படகு உடையும் போது அந்த பின்னணியும் உடையும், அதில் அவர் தலை இருக்குது. அப்போ அந்த தலை அங்கே இருக்கிறதுனால இந்த படகு போகாதுன்னா இந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் 5,000 பார்த்தவங்க, எல்லா அற்புதங்களை பார்த்தவங்க தான் பயப்படுதாங்க இயேசு இருந்துட்டும். அப்போ அப்படியே ஒரு விஷயங்கள் மேலே பயப்படும்போது காற்று புயல் அடிக்கும்போது நம்முடைய படகுலையும் சில நேரங்களில் காற்று புயல் நம்மளுடைய படகுல அடிக்கும். அடிக்காதுன்னு இல்லை, அடித்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. நம்ம மூழ்கிறதுக்கு முன்னாடி நம்மளை அழைத்தவர் தான் மூழ்கணும். அவர் ஒருபோதும் மூழ்க மாட்டார், நம்மளும் மூழ்க மாட்டோம். விசுவாசிங்க, அவர் பின்னணி உடையாதுன்னா அவருடைய தலை, அவர் என் படகில் இருப்பார்னா நான் பயப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என் படகில் இயேசு இருப்பாருண்டா, என் படகில் இயேசு இன்றைக்கு உண்டுனா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் படகில் இயேசு இருக்கிறார். அப்படி இன்னைக்கு விசுவாசிங்க. எனக்கு 2017 ஒரு அட்டாக் வந்துச்சு. ஒரு மரணத்துக்குள்ளே போகிறேன், எல்லாரும் சொல்லுதாங்க. ஆனால் நான் அட்டாக்கில் மேலே கீழேயும் ஜீவிதத்தில் ஒரு மரணம் என்னென்னு அப்போ தான் கண்டிருக்கு. சுவாசம் விட முடியாது, மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கு. ஆனாலும் என் இருதயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்ல ஸ்தோத்திரம். டாக்டர் சொல்லுவாங்க சாயந்தரத்துக்குள்ளே மரணம் அவுட்டுன்னு. ஆனால் நான் ஸ்தோத்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது என் இருதயத்தில் ஸ்தோத்திரம் நல்லா சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் என் செவியில் கேட்குதேன், இன்னும் எல்லாத்தையும் சொல்லிடுங்கன்னு. ஆனால் ஒரு மரணத்துக்குள்ளே போனாலும் நான் ஒரு கண்ட தரிசனம் எனக்கு முன்னாடி இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? இதை நேசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கேரளாவில் பாம்பாடிங்கிற ஒரு இடத்துல ஒரு 10 பேர் நாங்கள் இரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு கை தூக்கும்போது நான் ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்தை எனக்கு முன்னாடி இருக்கும்போது நிச்சயமாக எனக்கு நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்ன மரணத்துக்குள்ளே போனாலும் என்னை விடுவிக்கிற ஒரு தெய்வன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த சாட்சி உங்கள் மத்தியில் சொல்ல காரணம்னா, உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் பயப்படாதுங்க. பிரச்சனைகளை கண்டு பயப்படாதுங்க. பிரச்சனை நடுவில் இருக்கிற இயேசுவை கண்டு நான் ஏன் பயப்படணும்? என் கூட இயேசு இருக்கிறா. நிச்சயமாக என் பிரச்சனைகள் நடுவில் எனக்கு கூட இருக்கிற இம்மானுவேல் நிச்சயமாக என்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் எனக்கு அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு மாற்றம் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோமா இந்த நாளில்? ஸ்தோத்திரம். என்னுடைய பிரச்சனைகள் நடுவு கர்த்தருக்கு தெரியும், என் போராட்டம் கர்த்தருக்கு தெரியும், என் நெருக்கங்கள் கர்த்தருக்கு தெரியும், என் பலகீனம் கர்த்தருக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகளை கண்டு பயந்தது போதும். இனி யோசுவா சொன்னது, யோசுவாவே நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னான். இந்த ராத்திரி வேளை எந்த விஷயங்களை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பிரச்சனைகள் நடுவில் பிரைஸ்ல காற்று போய் அடித்தாலும் பின்னணியில் தலை இருந்துச்சுன்னா
இயேசு உங்கள் பிரச்சனைகள் நடுவில் ஆராதிக்கிற இயேசு, நீங்கள் சேவிக்கிற இயேசு, அவர் உங்கள் பின்னணியில் இருப்பார்னா நீங்கள் பயப்படாதீங்க. பிரச்சனைகள் நடுவில் இருக்கிற இயேசுவை கண்டு பயப்படுங்க. பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. பிரச்சனைகளை கொண்டு பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை ஆப்பாட போ சாத்தான் என்று கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்திலே. ஓ இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஓ இதனால் விடுவிப்பீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தாவை விடுவிச்சதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்துமே. நல்ல விடுவிச்சதுக்கு நன்றி, பலப்படுத்துறதுக்காக நன்றி. பயப்படாதபடி ஆண்டவரே நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம்.